ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட்டாக நான் ஒரு vlog போட்டிருந்தேன், எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி vlog. ஸோ அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா இருந்துச்சு வீடியோ அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன vlog பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம். ஸோ அதுக்காக அன்னைக்கு என்னெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், வீட்டில் என்னெல்லாம் பண்ணோம், அதெல்லாம் தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கார்த்திகை தீபம் ரெடி பண்ணலாம். ஸோ இப்படி தான் இருக்குது இப்போது வீட்டோட நிலைமை. உன்னோட டாய்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஸோ இப்போ வந்து டைம் 11:30 ஆகுது. நான் இப்போ தான் ஒரு ஆயுர்வேதிக் செஷன் போயிட்டு வந்தேன். எனக்கு ஒரு 3 வீக்ஸாக வந்து பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் போயிட்டு இப்போ தான் வந்தேன். 11:30 ஆகுது. அத்துக்குட்டி வந்து நர்சரி போயிருக்கான். ஸோ அவன் இன்னொரு 1 ஹவரில் வந்துடுவான். அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்கே அவனோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா அவன் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அகெயின் அந்த மாதிரி குப்பையாக்கிடுவான். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. கூப்பை இப்போதான் எடுத்து உள்ள வச்சேன், அதுக்குள்ளே எடுத்துட்டு வந்து. ஸோ இப்போ வந்து ரக் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த சோஃபாலாம் வேக்யூம் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து எல்லாம் வேக்யூம் பண்ணி முடிச்சாச்சு எல்லா ரூமும். ஸோ ஹால், பெட்ரூம் எல்லாமே முடிச்சு நாங்கள் டே டு டே போயிருந்தோம். ஸோ அதில் உள்ளது இன்னும் எல்லாம் எடுத்து வைக்கலை. இந்த ரூம், ஸோ இந்த ரூமும் வேக்யூம் பண்ணி முடிச்சாச்சு. கூப்பர் ரூம். என்ன கூப்பர், என்ன பார்க்குற? சரி சரி சரி. ஸோ இதுதான் வந்து பக்கூர், கிட்டத்தட்ட சாம்பிராணி மாதிரி. இங்கே அரப் கண்ட்ரீஸ்லலாம் சாம்பிராணிக்கு பதிலாக இதுதான் வைப்பாங்க, பக்கூர்னு. இது வந்து எலக்ட்ரிக் பக்கூர்.
ஸோ ஒரு கேப்சூல் வச்சுட்டு ஆன் பண்ணால் போதும். ஸோ கொஞ்ச நேரத்தில் நல்லா ஸ்மோக் வந்து சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும். இல்லாமல் இந்த மாதிரி நம்ம மேனுவலாக வைக்கிறதும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம பக்கூர் வைக்கலாம். ஸ்மோக் வரும். ஸோ இதை வந்து நான் ஸ்மோக் டிடெக்டர் இருக்கிற பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சுப்பேன். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீடு ஃபுல்லாகவே இந்த பக்கூர் ஸ்மெல் வந்துடும். சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப லாங் லாஸ்டிங் இல்லை. ஒரு 2 hours 3 hours வேணா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. அகெயின் நம்ம மறுபடியும் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அத்து வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். வரும்போதே தூங்கிட்டு தான் வந்துட்டு இருந்தான் வேனில். ஸோ அப்படியே வந்து தூங்க வச்சாச்சு. அவன் தூங்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து மாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாப்பிங் வந்து ரொம்ப சவுண்ட் கேட்காது. ஸோ எந்திரிக்க மாட்டான்னு ஒரு தைரியத்தில் அப்போவே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவன் தூங்கிட்டு இருக்கிற கேப்பில். அண்ட் இது என்ன வேக்யூம் கிளீனர்னால் டைசன் ஒரு பிராண்டு தான். இது வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்லேயே வந்து பெஸ்ட்டு பர்ச்சேஸ்னு சொன்னால் நான் இதை தான் சொல்லுவேன். இது வாங்குறப்பவே நாங்கள் வந்து வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தோம். எப்பவும் போல் நான் போஸ்ட் பண்ணல. இது வந்து லாஸ்ட்டு டிசம்பரில் நாங்கள் வாங்கினோம். வேக்யூம் ப்ளஸ் மாப்பிங் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். மாப்பிங்லாம் அதிலே சூப்பராக பண்ணிடும். அது முடிச்சுட்டு நான் வந்து ஒரு லன்ச் பிரேக் எடுத்துக்கிட்டேன். சொல்லப்போனால் நான் லன்ச்சு சாப்பிட்டதே வந்து ஈவினிங் தான். அத்து வந்து எந்திரிச்சது வந்து ஒரு 4:30 போல் எந்திரிச்சான். 4:35 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவன் விளையாடிட்டு இருந்தான். நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கின் கேர் முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் லிப் பாம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேரை வந்து நல்லா ப்ளோ ட்ரை பண்ணிட்டேன். அப்போவே வந்து அத்துக்குட்டியை நான் வந்து குளிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் ஈவினிங் வந்து விளக்கு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் விளக்கு வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பீத்தாம்பரின்னு ஒரு இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக எல்லா டர்ட்டும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த கலர் கூட நல்லாவே சூப்பராக சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இன்னுமே வந்து நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணால் சூப்பராகும். இதை விட நல்லா க்ளீன் ஆகும். நான் அந்தளவுக்கு எஃபர்ட் போடல. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். விளக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு முடிச்சுட்டு இதில் வந்து அத்துக்குட்டி வேறு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சில்வர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சில்வருக்கு வந்து நான் ரூப்பரின்னு ஒரு பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஐட்டம்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரூப்பரின்னு ஒரு பவுடர் தான், ஐ மீன் ஒரு லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடும். உங்களுக்கு இதை பார்த்தாலே ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு பிங்க் கலர், அதோட நேம் தெரில, பிங்க் கலரில் ஒரு லிக்விட் இருக்கும். அதுவுமே நல்லா க்ளீன் பண்ணும். பட் எனக்கு அதை விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுவும் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சதுக்கப்புறமா பூ போட்டு நான் அத்துக்குட்டிலாம் வந்து ஃபஸ்ட்டு விளக்கு மட்டும் வெளியே வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா சுதர்ஷன் வந்து லேட்டாக தான் வந்தாங்க. ஒரு நைட் 8:30 போல் தான் அவங்களுக்கு ஆஃபீஸ் விட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் இன்னொரு வாட்டி வந்து பொங்கல்லாம் நாங்கள் செஞ்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் சாமிக்கு வச்சுட்டு அகெயின் கொஞ்சம் விளக்கு வீட்டிலலாம் வச்சு நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணி முடித்தோம் இந்த கார்த்திகை தீபமை. நாங்கள் இதை விட லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம். இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான், ரொம்ப எதுவும் பண்ணலை. ஏன்னா சுதர்ஷன் ஆஃபீஸ் வந்து டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வரதே ரொம்ப லேட்டாக வரதுனால ரொம்ப அந்தளவுக்கு பெருசாக நாங்கள் எதுவும் பண்ணலை. இந்த மாதிரி சிம்பிளாக சாமி கும்பிட்டு நாங்கள் முடிச்சிட்டோம்.
இல்லைனா நாங்கள் வந்து இன்னும் வடை அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவோம். அண்டு பூலாம் வச்சு ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணுவோம். லாஸ்ட் இயரும் அப்படி தான் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுவும் வந்து லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் சின்ன குழந்தையா இருந்தான். இப்போ கொஞ்சம் அவனுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அவனும் இந்த வாட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணான். இந்த மாதிரி விளக்கு வைக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணான். எண்ணெய் அவனே ஊற்றுனான் அண்ட் திரியெல்லாம் போட்டு தந்துருந்தான். ஸோ அந்த மாதிரி சூப்பராக போச்சுது எங்களோட கார்த்திகை தீபம் இந்த வருஷம். நீங்களும் இந்த vlog பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். அண்ட் இது மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணோம், ஐ மீன் கிறிஸ்மஸ் வரப்போகுதுல, அதுக்கு நாங்கள் ட்ரீலாம் எல்லா வருஷமும் செட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் வைக்க போகிறோம். அண்ட் அது கிறிஸ்மாம் கிறிஸ் சைல்டுன்னு ஒரு கேம்லாம் விளையாடுவோம். அந்த vlogலாம் பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் நான் அதை போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து நான் போஸ்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. கார்த்திகை தீபம் முடித்து 1 வீக் கிட்ட ஆக போகுது. பட் தெரிஞ்சது தானே, இந்த எங்கள் சேனலில் எல்லாமே லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுவும் லேட்டாகவே ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye. குட் ஜாப். கீழே கொட்டிடுச்சா? இட்ஸ் ஓகே.